ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை பொழுதுல கூடி வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு தியானம் என்னவென்றால், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது. ஆண்டவருக்குள்ள வாழுகிற வாழ்வு அது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் களி கூறுதலையும் நிறைவையும் கொடுக்கிற சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ்றோமா, அல்லது கிறிஸ்துவை பக்கத்துல வாழ்றோமா, அல்லது கிறிஸ்துவை விட்டு வெளியே வாழுகிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை கர்த்தரை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு வெளியில இருந்து அவரை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள இருந்து அவரை தேடும் பொழுதுதான் அவர் யார் என்பதை நாம் அறிய முடியும். கர்த்தருக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்வு, அவர் மேல் வைத்திருக்கிற அன்பிலே நிலைத்திருந்து வாழ்கிற ஒரு வாழ்வு, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்வு, இப்படி பல காரியங்களை சொல்லிட்டு போகலாம். இன்னும் அவருடைய வார்த்தை சொல்வது போல எபேசியர் 5:10 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவருக்கு நான் பிரியமா எப்படி வாழலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்றதனுடைய அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான, சத்தியத்துக்கு விரோதமான அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால கர்த்தருக்குள்ள வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில உண்டாகிற மகிழ்ச்சியை குறித்து வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவரை நாம் பின்பற்றி அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்பதே கர்த்தருக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் அன்னாளை குறித்து பார்க்க முடியும். அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது, குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் மேல அவங்க அன்பு வைத்திருந்தாங்க, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருந்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி திரும்ப வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அவங்க அதை அறிக்கை பண்றாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் தருகிற ஒரு சமாதானம், ஆண்டவர் தருகிற ஒரு மகிழ்ச்சி. பிலிப்பியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்ல, கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஆண்டவரை எப்பெல்லாம் ஆண்டுடைய பிரசன்னத்துல வர்றோமோ, ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, ஆண்டவரை பாடல் பாடி நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேற எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு கிடைப்பதில்லை. அதனால பிரியமானவர்களே, நம்ம இந்த காலை பொழுதுல நம்ம அதற்கென்று நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நான் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன்னா, நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன், புத்தியுள்ள மகன் கர்த்தரை சந்தோஷப்படுத்தான், தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்போ அந்த மாதிரி நாம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம். ஆனா போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியான காரியங்கள், தேவைகள், பலவீனங்கள், இப்படி நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில போகும். அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ வரும், போயிடும். பட் நிரந்தரமா நமக்குள்ள இருக்கிறது என்னன்னா, கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது தேவன் தருகிற அந்த சந்தோஷம். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவருடைய சூழ்நிலை வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பாருங்க. கூட இருந்த ஜனங்களே அவங்க வாழ்க்கையில அந்த வந்த சூழ்நிலைகள் நிமித்தமாய், அந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக, இழப்புகளின் நிமித்தமாக கூட இருந்தவர்களே தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னிருந்த போது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, அவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவனுக்கு ஆச்சரியமாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஆறுதலை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தா, அது தேவனுடைய பிரசன்னம், தேவனுக்குள்ள இருக்கிறது, கர்த்தருக்குள்ள
தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான். அவனுக்கு ஒரு திடன் தேவைப்பட்டது, ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. ஏன்னா எல்லாரும் கல்லெறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, கூட யாருமே இல்லை. ஒரு தனிமையை உணர்றான். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியில கணவன் இருந்தும் மனைவி இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் ஒரு தனிமையை உணர்கிற ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ள எல்லாருமே போயிருப்போம். பட் அந்த காலகட்டத்திலையும் கூட ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். ஆண்டவரை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை வேற யாராலும் எடுக்க முடியாது. தேவன் தருகிற அந்த சமாதானத்தை யாராலும் எடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் இயேசு சொல்றாங்க, உலகம் தரக்கூடாத சமாதானமாகிய என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். நம்ம இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பூமியில அவர் வாழ்ந்த நாட்கள்ல வேதத்திலையும் பாருங்க, எப்பவுமே அவர் ஒரு மூட் அவுட்டாகவோ துக்கமாகவோ இருந்தது கிடையாது. கெத்செமனே தோட்டத்துல அந்த மரணத்தை சந்திக்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் என் ஆத்துமா வியாகுலப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. மற்றபடி அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல இருந்தாரு. ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றிட்டே இருந்தனால அவர் எப்பவுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஜனங்களை சுகமாக்குகிறவராகியும் விடுதலை செய்கிறவராகியும் ஐக்கியம் சீஷர்களோடு இருக்கிற ஐக்கியப்பட்டு அப்படி அவரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையும் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அந்த மன மகிழ்ச்சியில நாம நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரும்போது மட்டுமல்ல, அல்லது இந்த மாதிரி ஜெப கூடுகையில நம்ம கலந்து கொள்வது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் அந்த பிலிப்பியர் 4:4 அவர் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நான் ஆண்டவருக்குள்ள வாழும் பொழுது ஒருவராலும் தடை செய்ய முடியாத, ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும். எப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகுகிறோமோ, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நம்ம எதிர்த்து நிற்கிறோமோ, அல்லது ஆண்டுடைய காரியங்களை விட்டு நம்ம விலகும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாகிய பாவங்களையும் துணிகரமான காரியங்களையும் நம்ம செய்யும் பொழுது இந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு எடுபடுகிறது, அல்லது நம்மை விட்டு நாம் அதை விட்டு விலகிறோம். ரைட், நாம் அந்த மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் என்பதுதான் அர்த்தம். அதனால நாம ஆண்டவருக்குள்ளேயே நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி நிரந்தரமா நம்ம வாழ்க்கையில தங்கி இருக்கிறத பார்க்கிறோம். நெகேமியா 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க இருக்க நம்மளுடைய ஆவிக்குரிய பலன் அதிகமாகிட்டே போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து ஜெபத்துல தரித்திருந்து வேதத்தை தியானித்த ஆண்டவர் யார் என்பது எப்படி ஒரு 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 கம்யூனிகேஷன் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு நம்ம வைத்திருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்தனா நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்குது. பலத்தின் மேல் பலன் அடைகிறதுங்கிறது அதுதான். ஏசாயால சொல்லப்பட்டிருக்கல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய காரியங்களை கேட்டு அந்த ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது கழுகுக்கு உண்டான அந்த பலன், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவாங்க. ஸோ அந்த பலத்தின் மேல் பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே இருந்த பலத்தை விட இன்னும் அதிகமான ஒரு பலன். அது எதுல இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தா ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த உறவிலே. நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்த வழியை கடந்து போயிருப்போம். நம்ம ஆண்டவரோடு நல்ல உறவுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்து விடும் பொழுதோ அல்லது ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும் போதோ அந்த சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில, அந்த எப்படி சொல்றது, சந்தோஷத்தை இழந்திருக்கிற சூழ்நிலையில மீண்டும் நம்ம ஆண்டோட சமூகத்துக்கு வரும்போது அந்த பலனை திரும்ப பெறும்போது வருகிற அந்த சந்தோஷம் அது அளவே இல்லை இல்ல. அப்ப அவரை விட்டு விலகி இருந்தோம்னா அந்த சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ள இருக்காது. ஆனா அவருக்குள் வாழும்போது, கர்த்தருக்குள் வாழும் பொழுது அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்கும். சங்கீதம் 32:11 இப்படியாக சொல்கிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பாருங்க, ஆண்டவருக்குள்ள நம்ம வாழும் பொழுது மகிழ்ச்சி, களி கூறுதல், ஆனந்தம், இப்படி அந்த 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 ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய எப்படியெல்லாம் அவங்க டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாங்க பாருங்கல்ல. அப்போ அவங்க அனுபவித்திருக்கிறார்கள் அந்த செம்மையானவர்கள், நீதிமான்கள். நம்ம ஆண்டுடைய வழிகளிலே நடக்கும்போது கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்ற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா,
அவர் சொன்ன வார்த்தைகளின்படி வாழ்வது, அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வது, அதான் அந்த செம்மையான வழி, அந்த நீதிமான் என்கிற அந்த வாழ்க்கை. இப்படி நம்ம வாழும் பொழுது அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 33 சங்கீதம் 33:1 சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். பாருங்க, அந்த சந்தோஷத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம துதித்து கொண்டிருப்போம், பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒரு 3 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம முழு மனதோடு அதுல ஈடுபடும் போது நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல. ஆனா அதை நாள் முழுதும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியா ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்துல நாம் வளர்தலாய் காணப்படுவோம், பெருகுதலாய் காணப்படுவோம். மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தங்கியிருக்கும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும், பலவீனத்தின் நேரம் என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். ஆனா நம்ம தவறுகிறது எங்கன்னா, நம்ம சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்துல நம்ம சரியா இல்லாம அதை விட்டு விலகும் பொழுது அந்த சமாதானம் நம்ம விட்டு போகிறது, அந்த சந்தோஷம் நம்ம விட்டு போகிறது இல்லை. அப்போ நம்ம சமாதானமே அவர் தான் வேதம் சொல்லுகிறது, சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகிழ்ச்சி என்பது அவருக்குள்ள இருக்குது, அவரே மகிழ்ச்சி. அப்போ அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பக்தன் அழகா இதை சொல்றாரு, சங்கீதம் 34:2 கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள், சந்தோஷப்படுவாங்க. பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஒரு மேன்மை நமக்கு, அதுதான் மேன்மை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழும் பொழுதுதான், ஆண்டவருக்குள்ள வாழும்போது நம்ம ஆத்துமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், சமாதானமா இருக்கும், ஒரு கான்பிடென்டா இருக்கும், விசுவாசம் உள்ளதா இருக்கும் கர்த்தருக்குள்ள வாழும்போது. ஸோ இந்த ஐக்கியம், தெய்வனோடு இருக்கிற ஐக்கியம், தெய்வனோடு இருக்கிற உறவு என்பது ரொம்ப முக்கியம். அதுலதான் இந்த சமாதான, சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம். அதுல வேதம் அழகா சொல்லுதில்ல, உங்களுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு. அந்த எட்டர்னல் ஜாய், எவராலும் எடுக்க முடியாத, யாராலும் பிரிக்க முடியாத, யாராலும் கொடுக்க முடியாத அந்த விலையேறப்பட்ட ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபை, சமாதானம் உள்ள, சந்தோஷம் உள்ள, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 64:10 இந்த வசனம் சூப்பரா இருக்கு. இதை நான் ஆங்கில வேதாகமத்திலே வாசித்த, ரொம்ப அருமையா இருந்தது. நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அதை டிபிடி வெர்ஷன்ல நான் போய் வாசித்தேன். The lovers of God will be glad. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். Rejoicing in the Lord. அவங்க ஆண்டவருக்குள்ள அந்த அளவிட முடியாத மகிழ்ச்சி, பேரின்பத்தை பெற்றவர்களாய் வாழ்வார்களாம். They will be found in his glorious wrapped round presence. ஆண்டவருடைய சமூகத்தால் சூழப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறாராம். Singing songs of praise to God. ஆமேன். ஆண்டவர் அவங்க எப்பவுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் துதிச்சு கொண்டே இருப்பாங்க. பரலோகத்துல நம்ம செய்ய போறது இது ஒன்னே ஒண்ணுதான், அந்த வர்ஷிப்ல இருக்கிற அந்த மகிழ்ச்சி, ஆராதனையில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை வேற எதுவும் கொடுக்க முடியாது. அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஆராதனை நேரங்களை நீங்க அதிகமா நேரத்தை கண்டுபிடிச்சு ஆராதனை பண்ணுங்க. அதிகமான நேரம் ஜெபத்தில் ஆண்டவரோடு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. அவர் சமூகத்தை தேடுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்ல. அதனால நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்வு முழுவதுமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அன்னால் கர்த்தருக்குள்ள ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, என் இருதயம் களி கூறுகிறதுன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்குள்ள இருந்த அந்த துக்கம் நீங்கிருச்சு, அவங்களுக்குள்ள இருந்த அந்த வேதனை, கண்ணீர், அவமானங்கள் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது இனம் புரியாத, யாராலும் கொடுக்க முடியாத இந்த நித்திய மகிழ்ச்சியை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, 104 சங்கீதத்துல பக்தன் இப்படியாக சொல்கிறார். 104 104:34 அவர் சொல்றாரு, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்குங்கிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த உறவுல சரியா இருக்கும்போது அவரை குறித்து தியானிக்க தியானிக்க அதனால உண்டாகிற அந்த இன்பம், அதனால் உண்டாகிற அந்த மகிழ்ச்சி அது அது விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இது. நான் அவரை தியானிக்கும் தியானம், உங்களுடைய பைபிள் ரீடிங்கே ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும். சந்தோஷமா பைபிளை எடுத்து நீங்க படிப்பீங்க. ஐயோ இதை படிக்கணுமா, இப்ப ஒரு 2 அதிகாரம் படிக்கணுமா அப்படிங்கிற அந்த போர்லாம் அடிக்காது. ஏன் போர் அடிக்குதுன்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவுல சரியா இல்லாதனால தான் வேதத்தை நம்ம கையில எடுக்கிறதுக்கு நமக்கு போர் அடிக்குது. ஆனா நீங்க ஆண்டவரோடு இருக்கிற உறவுல
இருக்கும் பொழுது, அவருக்குள் வாழும் பொழுது உங்க தியானம் இனிமையாய் மாறும். அந்த அந்த வர்ஷிப் இனிமையா மாறும். உங்க ஜெப நேரம் போறதே தெரியாது, போயிட்டே இருக்கும். சில நேரம் நான் விஜயன் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது, எப்படி இவரால மட்டும் இத்தனை மணி நேரங்கள் இவ்வளவு உபவாசத்தோடு இப்படி இருக்க முடியுதுன்னு பார்த்தா, அவங்களுடைய இதை சொல்லும்போது சொன்னாங்க, ஏசப்பாவோடு வாழ்ற அந்த வாழ்க்கை, அதை வச்சுதான் அவங்களுக்கு அந்த அதிக நேரம் ஆண்டு சமூகத்துல காத்திருப்பதற்கும் உபவாசிப்பதற்கும் அந்த இன்டிமேசி வித் காட், அந்த தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கமான ஒரு அன்பின் உறவுல யார் வராங்களோ அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் போரே அடிக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கை போர் அடிக்காது. இன்னும் வேணும், இன்னும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் வேதத்தை தியானிக்கணுங்கிற அந்த வாஞ்சையும் விருப்பமும் வாழ்நாள் முழுசும் அதிகமாயிட்டே போகும் பிரியமானவர்களே. அதனால கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்துல நிறைய இந்த மாதிரி வசனங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல ஆண்டவர் அந்த ரெஸ்டரேஷன்ல கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியை பாருங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபகுக் 3:18 சொல்றார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் கலிகூர்ந்து இருப்பேன் என்று சொல்லி அந்த பக்தன் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி நிறைய வசனங்கள் வேதத்துல இருக்கு. நீங்க தேடி அதை ஆராய்ந்து பார்த்து அந்த ஆண்டவரோடு இருக்கிறதுனால உண்டாகிற அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுதினமும் பெற்று எப்பவும் பெற்று தேவனுக்கு மகிழ்ச்சியாய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஆமென் ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை நிரந்தரமா நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். ஏனென்றால் அவர்தான் மகிழ்ச்சியின் மகுடம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus Lord. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல உங்களுடைய சமூகத்துல எங்க வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோமப்பா. கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதே அந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு வாழ்வு என்று சொல்லி ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப்ங்கிற அந்த வார்த்தையின்படி பரிசுத்த தேவனாகி உமக்குள் நாங்கள் வாழும் பொழுது அந்த வாழ்வு முழுதும் ஆனந்தமாய் நித்திய பேரின்பமாய் மாறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வை இந்த நாளில எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் பவுல் சொன்னது போல துன்பமோ உபத்திரவமோ பாடுகளோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அந்த அன்பின் உறவை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று அவன் அறிக்கை செய்தது போல ஆண்டவரே, நாங்களும் அந்த உறவிலே வளர்ந்து ஆண்டவரே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிற ஒரு வாழ்வை வாழ ஆண்டவரே அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். கூடிய அந்த ஒவ்வொரு அப்படியே ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.